Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எஸ்எம்சி பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் வந்து ப்ரீ மார்க்கெட்டாக அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமோட பேஜை வந்து யாரும் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இங்கேருந்து இப்படி மேலே வந்து போயிருக்கான். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து இருக்குது 5 மினிட்ல. இந்த 2 சப்ளையில் என்ட்ரி போகலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிடணும். என்ட்ரி போகக்கூடாது. ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த 2 சப்ளையும் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஏஷியன் இருக்குது. ஓகே, அப்போது நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஏஷியனில் என்ட்ரியே போகக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதில் இன்னும் நிறையா லிக்விடிட்டிஸ் வந்து ஆட் பண்ணும்போது இது வந்து ஏஷியனில் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் இது ஏஷியன் மேலே இருக்குது அப்படின்றனால நமக்கு எகெயின் ஹண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது 3மே நமக்கு எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம இப்போது ப்ரீமியம் செட் டிஸ்கவுண்ட் போடுறோம், ஆர்டர் பிளாக் போடுறோம், இம்பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் இம்பேலன்ஸ் இருக்கனால தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இம்பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது செஷன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை நமக்கு. அப்போது இது ஹிட் ஆகிறதுக்கு 50க்கு 50 சான்சஸ் வந்து இருக்குது. ஃபெயில் ஆகிறதுக்கு 50க்கு 50 சான்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போது இது ஃபெயில் ஆக போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இல்லைனா நம்மளோட ரிஸ்க்கை டோட்டலாக கம்மி பண்ணலாம். இல்லைனா என்ட்ரி அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் செஷன் கரெக்டாக இல்லை அப்படின்றப்போ நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேங்களா? லாஸ் ஆகக்கூடாது. இப்போ அந்த சப்ளை டிமாண்ட் நம்ம கேல்குலேட் பண்றோம்ல அந்த ஆர்டர் கிராஃப்ல அது வந்து நமக்கு ஆப்போசிட் கலர் கேண்டிலா இருந்தா ரொம்ப பெஸ்ட். அப்படி இல்லைனாக்கா சேம் கலர் கேண்டில் வந்து இம்பேலன்ஸ் கொடுத்தா கூட எடுத்துடலாம். ஆமாம், இப்போ 3மே ஆப்போசிட் கலர் கேண்டலாக இருக்குது. அப்போ பெஸ்ட்டு தான். 3மே பெஸ்ட்டு தான். ஆனால் நமக்கு செஷன்ஸ் கரெக்டாக இல்லை. அப்போ அவாய்ட் பண்ணிடணும். எல்லா கிரைட்டீரியாவும் மெர்ஜ் ஆகணும் ப்ரோ. எல்லாமே மெர்ஜ் ஆகணும். இப்போ இதில் பாருங்கள், செல் வந்து இருக்குது. ஓகே, சோச் நடந்திருக்கு, பிஓஎஸ் அண்ட் சோச் நடந்திருக்கு, சப்ளை இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது, ப்ரீமியம் செட் டிஸ்கவுண்ட்டில் ப்ரீமியமில் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இல்லை, செஷன்ஸ் கரெக்டாக இல்லை. அப்போது இது நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ செஷன்ஸ் நமக்கு மிஸ், ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி கம்மியாகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். நீங்கள் டிமாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற டிமாண்டாக எடுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு சோச்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சோச்சுக்கு நமக்கு இந்த லோ டு இந்த ஹையை மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹிடன் டிமாண்ட் கிடைக்குது. இந்த ஹிடன் டிமாண்டில் தான் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். இப்போ இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போயிடுவோம். இப்போ ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இப்படி வந்து இந்த டிமாண்டில் இப்போ நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. நமக்கு க்ரைட்டீரியா படி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏஷியனோட லோக்கு கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, 5 மினிட். அப்போது இந்த 5 மினிட்ல இந்த சப்ளை, இந்த 3 சப்ளையும் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஃபெயிலியர் ஆயிரும்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு கீழே இருந்து மேலே போகணும்ல, கீழே இருந்தானே மேலே போகணும். அப்போ இங்கே ஒரு டிமாண்ட் கரெக்டாக வேலிடாக இருக்குது. ஏஷியனோட ஹை வந்து இங்கே இருக்குது. ஏஷியனோட ஹையை ஹிட் பண்ணணும், 3 சப்ளையும் பிரேக் பண்ணணும். அப்போது அதே டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த ஹிடன் டிமாண்ட்லேருந்து இப்போ கண்ட்ரோல் எடுக்கிறான், ஏஷியன் லோவை ஹிட் பண்ணிவிட்டு. அப்போது 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்டில் இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பை போகணும்னா இங்கே தான் பை போகணும். இதான ஆர்டர் பிளாக். இதான் ஆர்டர் பிளாக். அப்போது இந்த இடத்துல 1 மினிட்ல இங்கேருந்து நம்ம இப்படி ஒரு பை போட்டாலும் மார்க்கெட் வந்து போகும், ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த ஹை வரைக்குமே நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் என்ட்ரி கோல்டில் 1:16. ஓகேங்களா?
இது வந்து ஒரு உங்களுக்கு லிக்விடிட்டி கிளாஸ் இன்னும் வரல. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான லிக்விடிட்டி. அப்போது இது வந்து ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு சின்ன ரிஸ்க் கூட இந்த இடத்துல நம்ம எடுத்து பை அண்ட் செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூரோயூஎஸ்டி ஃபைனலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த சப்ளைக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நம்ம 5 மினிட்ல இங்கேருந்து எஸ்டர்டே வந்து நம்ம ட்ரேடு வந்து பண்ணியிருந்தோம். ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக மார்க்கெட் வந்து மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் சப்ளை, 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேலே பிஓஎஸ் கொடுத்து, அதாவது மிட்டிகேஷன் பண்ணி மேலே பிஓஎஸ் அண்ட் கீழே சோச் வந்து கொடுத்துருந்தான். ஸோ நம்ம செஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு என்ட்ரியும் வந்து போல வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணோம், இந்த ஹை வந்து ஹண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹண்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டானா நம்ம சூப்பராக ஹோல்டு பண்ணலாம். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டெய்லி டிமாண்ட் வரைக்குமே நம்ம ஹோல்டு பண்ண முடியும். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக போகும், கீழே வந்து போகும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஒரு சூப்பரான பெரிய ப்ராஃபிட் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ பிளான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், யூரோயூஎஸ்டியில் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய செல்லிங் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்கும். ஸோ இந்த செட்டப்ஸ்லாம் எனக்கு வேணும், அதனால தான் இதை எரேஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் லாஸ்ட்டாக நான் வந்து கொடுத்துருந்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையும் நமக்கு வந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்ளைலையும் அண்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலையும் செல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ளையை மிட்டிகேட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையவே மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 2 சப்ளையும் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 2 சப்ளையும் வேலிடாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நம்ம 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல சப்ளை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல சப்ளை எடுக்கிறோம். இதில் எந்த சப்ளை வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது சப்ளைவா அப்படின்னு பார்த்தோம்னா, இது சப்ளை கிடையாது. ஸோ இது ஒரு சப்ளை எடுக்கலாம், அடுத்தது இது எடுக்கலாம், அடுத்தது இந்த சப்ளை எடுக்கலாம். இந்த 3 சப்ளை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. இங்கே ஏஷியன் வந்து மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்ம இந்த ஹை வந்து எகைன் ஹண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு பிளானில் நம்ம வந்து எந்த ஒரு சப்ளைலையும் என்ட்ரி போகலை. ஓகேங்களா? சரி, இப்போது அதே 5 மினிட்ல இங்கே வந்து ஒரு சோச்சும் இங்கே ஒரு சோச்சும் 2 டிமாண்டும் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வந்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் என்ன பண்ணியிருந்தோம்னா, இங்கே கண்ட்ரோல் எடுத்து நேராக மார்க்கெட் மேலே போய் எகைன் இந்த ஹையை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ரீஃபண்ட்மெண்ட்டும் பெண்டிங்கில் இருக்குது, ஏஷியன் ஹையும் இருக்குது அப்படின்ற ஒரு பிளானில் டிமாண்டில் இருந்து நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 1 மினிட் வந்து போகிறோம். 1 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணுறான், இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பை வந்து போட்டிருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த டிமாண்டுக்கு வராமல் எகெயின் மார்க்கெட் வந்து மேலே இந்த இடத்துக்கு போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி லோவர் டைம் ஃப்ரேம். இதில் மேனிப்புலேட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு, இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு, ஏன் இங்கே கூட ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. இது எல்லாமே ஹன் பண்ணிவிட்டு இந்த லோவை பார்த்தீங்கன்னா, இந்த லோவை இந்த இடத்துல ஹன் பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஓகேங்களா? இது எல்லாமே மேனிப்புலேட். ஸோ இந்த நடுவில் போயிட்டு நம்ம ஒரு என்ட்ரியை போட்டு மாட்டிக்க கூடாது. இதுதான் நான் வந்து எப்பயுமே சொல்கிற விஷயம். ஓகேங்களா? இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு சோச் நடந்திருக்கு, அடுத்தது இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ், இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கான். ஓகேங்களா?
ஸோ வெரி எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கவுண்டர். இந்த கவுண்டரில் லோவர் டைம் ஃப்ரேமில் நிறைய மேனிப்புலேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல போய் நம்ம மாட்டிடக்கூடாது. ஸோ வெரி எக்ஸ்ட்ரீமில் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்ட்ரி ப்ளேஸ் பண்ணால் இது கொஞ்சம் ஹைலி ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இருந்தாலும் இது வந்து டோட்டலாக ஒரு கவுண்டர். இது ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து நான் ஒரு சின்ன லாட்டு தான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? சின்ன லாட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஏன்னா இது 1 மினிட் என்ட்ரி. ஒரு சின்ன லாட்டை ப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். $75 வந்து லாஸ் வந்து இருக்குது. என்னால் $125 வந்து லாஸ் பண்ண முடியும். இதில் $75 தான் வந்து லாஸஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் $1000 கிட்ட $1004 கிட்ட வருது. இந்த ஹை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து சோச்சா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதை நம்ம 5 மினிட்ல இப்போ அது சோச்சா எடுத்தாலும் இது வந்து நமக்கு பிஓஎஸாக எடுக்கணும். ரைட்டா? அப்போது இது நமக்கு சோச்சா எடுக்கணும். ஸோ எங்கே சோச் ஆகிறான்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே தான் சோச் ஆகிறான். ஓகேங்களா? இது நம்ம சோச்சா எடுக்கணும். இப்போது இந்த சோச்சுக்கு மார்க்கெட் எங்கேயுமே வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கான், ஆனால் எங்கேயுமே மிட்டிகேஷன் நடக்கலை. மறுபடியும் மார்க்கெட் கீழே வரோம். ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இது ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பை வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். ஃபெயில் ஆனாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் மேலே போனதுக்கு கீழே ஒரு பிஓஎஸ், மேலே சோச்சுக்கு இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுறானா அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ நமக்கு டிமாண்ட் இருக்குது. டிமாண்டு அதுக்குள்ள ரீஃபண்ட்மெண்ட். இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஒரு லிக்விடிட்டி ஹேண்டான ஒரு கேண்டில். ஸோ இந்த கேண்டலில் மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல வெரி எக்ஸ்ட்ரீம் டிமாண்டை வந்து என்னோட பைக்கான செட்டப்பாக நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை. ஓகேங்களா? இந்த ஹைக்கு மேலே போட்டிருக்கேன். கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட்டுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, அப்போது இதில் கொஞ்சம் போயிட்டு செஷன்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ லண்டன் வந்து ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே போயிட்டான். இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ நியூயார்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டான். இந்த டிமாண்டில் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏசியனோட லோ வந்து பெண்டிங்கில் இருக்குது கீழே. அதனால் இந்த டிமாண்டில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் வந்து என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். அப்படி ஃபெயில் ஆகிடுச்சுனாலும் அடுத்த என்ட்ரியில் பிடிச்சிருவேன். ஓகேங்களா? அடுத்த என்ட்ரியில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான செட்டப்ஸ். ஸோ யூரோ யூஎஸ்டி என்ட்ரி போகிறதுக்காக வெயிட்டிங். 5 மினிட்ல என்ட்ரி வந்து போடணும். ஓகேங்களா? 5 மினிட் டைமில் என்ட்ரி வந்து போடணும். ஸோ கோல்டில் ஒரு என்ட்ரி வந்து பெண்டிங்கில் இருக்குது. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய் என்ட்ரி வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜிபிபி செஃப் எஸ்டர்டே நம்ம ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தோம். நம்மளோட யூடியூப் சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இந்த சோச் கொடுத்தா பை போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். இந்த சோச் வந்து கொடுக்கல. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ வேறு எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பிஓஎஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம்.
ஓகேங்களா? இந்த சப்ளை ஒரு கவுண்டரான சப்ளை. இந்த சப்ளைக்கு மார்க்கெட் ஃபிளிப் வந்து மோஸ்ட்லி குடுக்காது. இருந்தாலும் ஒரு ஃபிளிப் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ஒர்க் ஆகல. ஓகே. அப்போ இந்த 2 டிமாண்ட்ல நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. பியூரஸ்ட்டான என்ட்ரி வந்து இருக்கு. இதுல வந்து நம்ம சூப்பரா என்ட்ரி வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ ரீஃபைன்மெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிடலாம். இந்த ரீஃபைன்மெண்ட் பாருங்க. இது சூப்பரான ரீஃபைன்மெண்ட். இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்க்கு. இது கொஞ்சம் ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இது. ஓகே. செட்டப் போட்டு நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த டிமாண்ட்ஸில் நமக்கு என்ட்ரிஸ் வந்து இருக்கு. இந்த 2 டிமாண்டில். இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். ஓகே. வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம என்ட்ரி கிட்ட வந்துட்டான். ஸோ 1 மினிட் அப்படின்றனால இங்கே ஓவராலாக எல்லா லிக்விடிட்டியுமே இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் சர்ச் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் ஹோப் வந்து இருக்குது. ஸோ இங்கே கூட ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்றனால நம்ம என்ட்ரிஸ் வந்து நம்ம போயிடக்கூடாது. ஓகேங்களா? இங்கே என்ட்ரி போகலாம். ஆனால் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமில் என்ட்ரி போகிறது பெட்டர். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸில் என்ட்ரி போடுறது கொஞ்சம் பெட்டர். இந்த மாதிரி நடுவில் எந்த ஒரு என்ட்ரியும் போட வேணாம். கீழே எக்ஸ்ட்ரீமில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி யூரோஎஸ்டி வந்து மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ 5 மினிட்ல என்ன பண்ணியிருக்கான்னா, இங்கே வந்து ஹண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே லிக்விடிட்டி ஹண்ட் வந்து நடந்திருக்கு. ஸ்டில் அகைன் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் தான் நடந்திருக்கு. ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வந்து நமக்கு சோச்சா எடுத்துக்கலாம். இங்கே ஒரு டிமாண்டும் இருக்குது. இந்த டிமாண்டில் ரியாக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த ஹண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் நடந்திருக்குன்னா செஷன்ஸ் டைமிங்கில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே சோச் பண்ணிட்டா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் ரியாக்ட் பண்ணிவிட்டு எகைன் மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸ்டில் நமக்கு வந்து இந்த ஹையை வந்து பாடி க்ளோஸ் பண்ணல. பாடி க்ளோஸ் பண்ணி சோச் பண்ணோன்னா இன்னும் நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? 5 மினிட்ல. சரி, ஓகே. இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து எகைன் மேலேயும் போயிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ 4 ஹவருக்கு போங்க. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக பாதிக்கு மேலே சப்ளை வந்து ரைடு வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். பாதிக்கு மேலே ரைடு வந்து பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா செல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயத்த ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல டிமாண்டில் ரியாக்ஷன் வந்து பண்ணுது. ஆனால் நமக்கு இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா இந்த டிமாண்ட் வந்து வேலிடாக இருந்திருக்கும். டிமாண்டில் இங்கே ஆயிட்டிருக்கிற இந்த ரியாக்ஷனில் ஃப்ளிப்பும் வந்து வேலிடாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு ஹையை வந்து இன்னும் பாடி க்ளோஸ் வந்து பண்ணலை. ஓகேங்களா? பண்ணாதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இருந்தாலும் சோச் பண்ணால் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். செஷன்ஸ் வந்து நியூயார்க்கில் தான் இருக்குது. ஓகே. கோல்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்? கோல்டு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே இருக்கக்கூடிய ஸோ 1 மினிட்ல கீழே இருக்க இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே போகலாம். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரீம் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கவுண்டர் அப்படின்றனால சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு நல்லா மேலே வந்து போயிட்டான் மார்க்கெட். ஸோ 2 கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இங்கே ஒரு ஹையும் வந்து ஹிட் ஆயிருக்கு. இங்கே ஒரு ஹையும் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 2 கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரீமில் கிடைச்சா மட்டுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். வேறு எதுவும் ட்ரை பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஹிடன் சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஹிடன் சப்ளைன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலையும் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஸோ இந்த இப்போ 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து நமக்கு சோச்சா இருக்கும். ரைட்டா? அப்போது இந்த ஹை இஸ் அ இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். அப்போ இந்த 2 சப்ளையும் வேலிட் தான். ஸோ மார்க்கெட் எகைன் கீழே வரலாம்.
ஓகேங்களா? மார்க்கெட் கீழ வரலாம். இந்த டிமாண்டையும் பிரேக் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல பை வந்து பண்ணலாம். ஏன்னா, நமக்கு பை ரீட்ரேஸ்மென்ட் நடக்கிறதுக்கு இப்போ 15 மினிட்ஸ்ல மேல சப்ளை குடுத்திருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பை நடந்து மேல போறதுக்கு தான் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது இன்டர்னல் ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம செல்லுன்னு சொல்றோம் இந்த இடத்துல. ஸோ ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல செல்லுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பை போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? பை வந்து போயி இந்த ஹைய எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? யூரோயிஸ்டில நமக்கு வந்து ஸ்டில் கன்ஃபர்மேஷன் குடுக்கல. கன்ஃபர்மேஷன் குடுத்தா நம்ம வந்து செல் வந்து போலாம். ஓகேங்களா? என்ன ப்ரோ இங்க வந்து கோல்டுல வந்து மேல போகும்ன்னு சொல்றீங்க. யூரோ யூஎஸ்டில கீழ போகும்ன்னு சொல்றீங்க. எப்படி ப்ரோ? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டியும், கோல்டும் கீழயும் வரலாம். இல்லன்னா கோல்டும், யூரோ யூஎஸ்டியும் மேலயும் போலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு என்ன சொல்லுதோ, அத வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஒய் நமக்கு வந்து மிட்டிகேஷன் வந்து நடந்துருச்சு. இங்க கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட்ல நமக்கு மிட்டிகேஷன் நடந்துருச்சு. ஸோ இதில வந்து நான் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். நான் வந்து டைரக்ட்டா என்ட்ரி போயிருந்தேன். இதில லாஸ் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தலாமா? ஸோ 5 மினிட்ல நமக்கு டிமாண்ட், 1 மினிட்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்க இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மென்ட் வந்து எடுத்திருக்கான். ரைட்டா? இங்க இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மென்ட்ல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நமக்கு இந்த இடத்துல ட்ரிகர். ஆனா, நான் சொன்ன மாதிரி ஸ்டில் கன்ஃபர்மேஷன் குடுக்கல. மார்க்கெட் இன்னும் கன்ஃபர்மேஷன் குடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மென்ட்ல சூப்பரா வந்து இப்போ ஆக்டிவா இருக்கான். ஸோ இப்போ இது வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் பிரேக் ஆயிட்டாலும் சரி, இந்த என்ட்ரி வந்து எஸ்எல் ஹிட் பண்ணிட்டாலும் இந்த டிமாண்ட் பிரேக் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம இன்னொரு என்ட்ரி வந்து போடலாம். தாராளமா போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கேயே வந்து நமக்கு சோர்ஸ் குடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். நமக்கு அகைன் ரீஃபண்ட்மென்ட்க்கு வந்து இப்போ கண்ட்ரோல் எடுக்குறான். செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க் செஷன்ல இப்போ ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு. என்ட்ரி 1 மினிட். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சோர்ஸ் வந்து குடுத்துட்டான் அப்படின்னா, இந்த இடத்துல சோர்ஸ் குடுத்துட்டான்னா, நம்ம தாராளமா இன்னொரு பை கூட பண்ணலாம். ஏன்னா, இதுல வந்து ரிஸ்க் என்ட்ரி அப்படின்றனால நான் லாட் வந்து ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன். இந்த என்ட்ரில லாட் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன். அதனால இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் என்ட்ரி அப்படின்றனால நார்மலா ஒரு என்ட்ரிக்கு நான் பண்ற லாட்ட விட 50% வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். நார்மலா ஒரு என்ட்ரிக்கு நான் எப்படி வந்து லாட்ட யூஸ் பண்ணனோ, அந்த லாட்ட விட 50% பாதிக்கு பாதி தான் இங்க வந்து நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ, மீதி பாதிய நான் இந்த என்ட்ரில இப்ப இங்க சோர்ஸ் குடுத்துருச்சு அப்படின்னா, இந்த என்ட்ரில வந்து நான் போடுவேன். ஓகேங்களா? அப்போ இங்க கிடைக்கக்கூடிய என்ட்ரின்றது ரொம்ப சின்னதா இருக்கும். இப்ப இதுவே வந்து ஒரு டிமாண்ட்ன்னு எடுத்துக்கங்களேன். எக்ஸாம்பிள்க்கு இது டிமாண்ட்ன்னு எடுத்துட்டா, இந்த இடத்துல நான் இப்ப என்ட்ரி வந்து போறேன் அப்படின்னா, இதோட எஸ்எல் வந்து இந்த மாரி வைப்பேன். அப்போ இந்த என்ட்ரிய விட எனக்கு இதுல ரிஸ்க் ரிவார்டு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? பாதிக்கு பாதி நான் இங்க கம்மி பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி கம்மி பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் ரிவார்ட்லாம் ரொம்ப ஹியூஜா இருக்கும். நமக்கு ரிவார்ட் ஹியூஜா இருக்கும். ரிஸ்க் வந்து சேம் தான். நம்ம ஸ்ட்ராட்டஜில சேம் ரிஸ்க் தான். எந்த என்ட்ரி எடுத்தாலும் ஒரே எஸ்எல் தான். ஓகேங்களா? எஸ்எல்னா ஒரு நம்ம எத சூஸ் பண்றோமோ, இப்போ $50 எஸ்எல்ன்னு சூஸ் பண்ணா, எந்த என்ட்ரி போனாலும் அந்த $50 தான் நமக்கு எஸ்எல். ஆனா ப்ராஃபிட்ன்றது டோட்டலி டிஃபரெண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ நியூயார்க்ல இருக்கு. ஸோ ஏஷியனோட டிமாண்ட் இது. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் ஏஷியன் லோ ஹிட் ஆகும் சான்ஸ் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் 50% லாட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இது இந்த ஏஷியனோட லோவ ஹிட் பண்ணிட்டு, அதாவது இந்த டிமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிமாண்ட் தான் ஏஷியனோட லோ. ஸோ இந்த ஏஷியனோட லோவ ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் குடுக்கலாம். நமக்கு எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் குடுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி? இந்த இடத்துல மார்க்கெட் என்ன சொல்லுதோ, அத பேஸ் பண்ணி என்ட்ரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோல்டு பாருங்க இந்த சப்ளைலேருந்து நல்லா ஹியூஜ் செல்லிங் வந்து நடக்குது. ஸோ இதில வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். இதுவும் எஸ்எல் ஹிட் ஆகலாம். இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் இந்த சப்ளைல இருந்து கண்ட்ரோல் எடுக்கிறனால, இப்ப நமக்கு இந்த சப்ளைல இந்த டிமாண்ட்ல என்ட்ரி போறது டோட்டலி ராங். ஓகேங்களா? ஒரு கன்ஃபர்மேஷனாவது பார்க்கணும். ஆனா நான் என்ட்ரி போட்டிருக்கேன். ஏன்னா என்ட்ரி மிஸ் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அதனால
நான் வந்து அப்படியே என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். எஸ்எல் ஹிட் ஆயிட்டாலும் நோ ப்ராப்ளம். இங்கேயே நான் வந்து 50% தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 50% தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே கூட ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்லாம் பிரேக் ஆயிரும். இங்கெல்லாம் பிரேக் ஆக தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம். அடுத்தது யூரோஎஸ்டி நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான், ஸ்டில் இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ 5 மினிட்ல ஓகேங்களா, 5 மினிட்ல ஸ்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இந்த லோ எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டு USDJPY. ஸோ இங்கே இது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி இந்த என்ட்ரியை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும். ஏன்னா இந்த இடத்துல 50% நான் போட்டிருக்கேன், இன்னொரு 50% நான் கண்டிப்பாக போட்டாகணும். இதில் இப்படி நடக்கலாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது ரைட்டா, இதுவும் சப்ளை தான் 1 மினிட்ல. ஓகேங்களா? இதுவும் இது வந்து பாருங்கள், இது வந்து ஹண்ட்டு, இது வந்து நமக்கு லிக்விடிட்டி ஹண்ட்டு. ஸோ லிக்விடிட்டி ஹண்ட்டு மார்க்கெட்னால இங்கே ஸ்டே பண்ண முடியல, ப்ரைஸ் இங்கே ஸ்டே பண்ண முடியல. இப்போ வந்து நேராக போயிட்டு இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி இப்படி போனால் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய டிமாண்ட் ரொம்ப வேலிடு, மஸ்ட்டு வேலிடு. இதை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். இன்னும் சோர்ஸ் கொடுக்கல, சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி வந்து இந்த லோக்கு கீழே தான் நம்ம எஸ்எல் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணணும். இந்த லோக்கு கீழே ப்ளேஸ் பண்ணால் தான் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதே சைஸ் வருது அப்படின்னாலும் ஓகே தான். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த சோர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது ஸ்வீப் கிடையாது, ஹண்ட்டு. ஓகேங்களா? ஸ்வீப் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போது இது வந்து சோர்ஸுக்கு பதிலாக இந்த ஹையை நம்ம சோர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இந்த இடத்துல பாடி க்ளோஸ். நமக்கு இந்த சோர்ஸ் ஆகும்போது இந்த ரெண்டு ஹையுமே எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்கான். இந்த சப்ளையில் இப்போ ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த சோர்ஸுக்கு ஒரு டிமாண்ட் ரியாக்ஷன், ஒரு டிமாண்டு வந்து ரீசனாக இருந்தால் அதில் இருந்து நம்ம பை வந்து பண்ண முடியும். சிம்பிளாக பை வந்து பண்ணலாம். ஸோ யூரோ யூஎஸ்டி 5 மினிட்ல அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ நமக்கு சோர்ஸ் அப்படின்றது இப்போ இங்கே மாறிடுச்சு. இப்போது இது வந்து பிஓஐ ஸ்டில் பண்ணலை, இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. அப்படி பண்ணிட்டா நமக்கு சோர்ஸ்ன்றது இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான சோர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த லோ வந்து வைக்கிறேன், ஏன்னா இங்கே பாடி வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த லோ எடுக்கிறான் அப்படின்னா நம்ம தாராளமாக செல் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா செல் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ கோல்டு என்ன பண்ணியிருக்கான் 1 மினிட்ல. ஸோ நான் சொன்ன அதே டிமாண்டில் மார்க்கெட் இப்போ நியூயார்க்கில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போது போயிட்டுருக்கான் மேலே. ஸோ கீழே வரலாம், ஃபெயிலும் ஆகலாம், நமக்கு அது வந்து தேவையில்லை. பார்க்கலாம். நமக்கு இப்போ வந்து போட்டிருக்கிற லாட்டும் வந்து சின்ன லாட்டு தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டு மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால் நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் நமக்கு பிரேக் ஈவன் அப்படின்றது இந்த ஹையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஹையில் இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம தைரியமாக பிரேக் ஈவன் பண்ணி வைக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம 50% தான் வந்து 50% தான் நம்ம வந்து லாட்டை வந்து போட்டிருக்கோம். அது நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் தேவையில்லாமல் ஒரு லாஸ் பண்ணக்கூடாது. அது $1 இருந்தாலும்
தேவையில்லாமல் ஒரு லாஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நம்ம ட்ரேடிங் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயந்தான். ஸோ பார்க்கலாம், நல்லா போயிட்டு தான் இருக்கான். ஸோ டிபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹையில் வந்து நான் டிபிஓ வந்து, அதாவது ஏஷியனோட ஹையில் டிபிஓ வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் ஒரு டிமாண்டை வந்து எடுத்திருக்கான். இதுக்கு மேலே இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா எவ்ரி மேனிப்புலேஷன் இஸ் கம்ப்ளீட். ஓகேங்களா? ஏன்னா இதுக்குள்ள இப்போது இங்கே இருக்கிற ஹண்ட்டு எல்லாமே இதுக்காக பண்ண ஹண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான ஹண்ட் இந்த டிமாண்டுக்கான ஹண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் மஸ்ட்டு இங்கே சோச் வந்து பண்ணணும். இந்த சோச் பண்ணிட்டா நமக்கு வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹை. ஸோ இன்னும் பண்ணலை, பண்ணானா நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது யூஎஸ்டி ஜேபிஒய் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மேபி பிரேக் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்போ பிரேக் பண்ணிட்டானா அடுத்த சினாரியோ வந்து பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த டிமாண்ட் பிரேக் ஆகக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, டிமாண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக யூஎஸ்டி ஜேபிஒய் செல்லு தான். ஓகே, அவ்வளோதான். அப்போ நமக்கு வந்து ஒரு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஏஷியனோட லோவாக எடுத்துட்டான். ஓகேங்களா? ஏஷியனோட லோ வந்து எடுத்துட்டான். ஸோ நமக்கு எவ்வளோ வந்து லாஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு யூஎஸ்டி ஜேபிஓவில் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா $151 வந்து லாஸ். ஆக்சுவலாக $175 தான் வந்து லாஸ் வந்து போட்டிருக்கேன். ஆனால் 151 வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் வேல்யூனால ஹிட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து தப்பாச்சே. $151 வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஸோ புரோக்கரை தான் காண்டாக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது இங்கே. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சாரி. ஓகே, இப்போ கோல்டில் நமக்கு ப்ராஃபிட் போயிட்டாலே போதும், நமக்கு ஓவராலாக ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப மேலே இருக்குது. இப்போ நம்ம ஆர்டரை வந்து சேவ் பண்ணணும். இங்கே மிட்டிகேஷன், இங்கே எங்கேயுமே டிமாண்ட் இல்லை, லிக்விடிட்டி வேறு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான் இந்த இடத்துல. ஸோ நம்ம இப்போ பிரேக் ஈவன் பண்ணி வைக்கிறது பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஈவன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, பட் $151 ஆக்சுவலி நான் ப்ளேஸ் பண்ணியிருந்த எஸ்எல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 75 தான். 75லேருந்து ஒரு $80 இருக்கலாம். ஸோ 151 ஒரு தப்பான ஒரு லாஸ் தான். ப்ரோக்கரை காண்டாக்ட் பண்ணி கேட்கணும். ஓகே, கோல்டு வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். நமக்கு ஒரு எஸ்எல். ஓகே, ஹீரோ யூஎஸ்டியில் இப்போ வந்து பார்க்கலாம். ஹீரோ யூஎஸ்டி சூப்பரான ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கான். ஃபுல்லாக இப்போ மேலே வந்து போயிருக்கான். நமக்கு சூஸ் பண்ணால் சூப்பராக என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வரான் பார்த்தீங்களா? ஸோ பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் வந்து நமக்கு ரிஸ்க் ஆகக்கூடாது. பிரேக் ஈவன் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் இந்த என்ட்ரி கிடையாது. ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு ரெக்கவர் என்ட்ரி வேணால் போடலாம். ஸோ ஆக்சுவலாக ரெக்கவர் என்ட்ரி ஸோ 5 மினிட் இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். 1 மினிட்டில் இருக்கக்கூடிய சப்ளைஸ் இங்கே வந்து நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்போ இதுவும் ட்ரிகர் தான், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இது ரெக்கவர் என்ட்ரி.
1 மினிட்ல. ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஸோ எம்டி ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ இம்பேலன்ஸ். அப்போது இது ஒர்க் ஆகாது. எம்டி ஃபைல நமக்கு வந்து இம்பேலன்ஸே இல்லை. அப்போது மேக்ஸிமம் இது ஒர்க் ஆகாமல் போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 மினிட். இங்கே கூட நமக்கு ஸோ இது 5 மினிட் அப்படின்னா ஓகே, இது கிடையாது. இங்கே நமக்கு செல் ஆகலாம். பட் நமக்கு வந்து எம்டி ஃபைல வந்து தெரிஞ்சிச்சு, இதில் வந்து நோ ரீஃபண்ட்மெண்ட். ஸோ இருந்தாலும் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 50% வந்து மிட்டிகேஷன் நடந்துருச்சு. இப்போது 50% மிட்டிகேஷன், நல்ல ஒரு மிட்டிகேட் நடந்திருக்கு. மார்க்கெட்டிங்கிறது கீழேயும் போகலாம். ஓகே, அப்போது இந்த லோ எடுத்தானா நம்ம என்ன பண்ணலாம், இந்த விக்கில் ஒரு என்ட்ரி போடலாம். எடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த விக்கில் ஒரு என்ட்ரி வந்து போடுவோம். ஸோ இது வந்து டோட்டலி ஒரு ரிஸ்க் தான், டோட்டலி ரிஸ்க் என்ட்ரி. இருந்தாலும் நம்மளோட லாஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டாச்சு. ப்ராஃபிட் டிபி வந்து பார்த்தீங்கன்னா 155.273. 155.273. ஓகே, இந்த என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ அது மிட்டிகேட் ஆகுதான்றதை செக் பண்ணலாம். ஸோ மிட்டிகேட் ஆகாமலும் போகலாம். மிட்டிகேட் ஆகாமல் போயிட்டான் அப்படின்னா யூஎஸ்டி ஜேபிஒய் செல்லு, ஸ்டாப் லெவல் $43. ஆக்சுவலாக 43 கிடையாது, $58 வந்து லாஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ டிபி வந்து பார்த்தீங்கன்னா $242 வந்து டிபி. ஓகே, மார்க்கெட் நல்ல ஒரு ஹியூஜ் ஒரு மூவ் வந்து கொடுக்குறான். ஸோ இது வந்து மிட்டிகேட் ஆகாமலும் போகலாம். அப்படி இந்த டிபி கொடுத்துட்டான் அப்படின்னா உடனே இந்த ஆர்டரை வந்து டெலீட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு ரெக்கவர் என்ட்ரி மார்க்கெட் வந்து சூப்பராக கொடுத்துட்டான். நம்ம 1 மினிட்ல இந்த இடத்துல எம்டி ஃபைல நமக்கு கேண்டில் இல்லாதனால நம்ம இதை விட்டுட்டோம். இருந்திருந்தா என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் என்ட்ரி எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த 2 ஹைக்கு மேலே இல்லைனா இந்த ஹைக்கு மேலே விற்கிறது தான் பெட்டர். இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு மூவ். அப்போது நம்மளோட என்ட்ரி வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போவே நமக்கு பண்ண லாஸை கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நமக்கு தேவையானது இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். அதை அவாய்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? நமக்கு தேவையானது இல்லை. அப்போது இந்த இடத்துல நான் செல் வந்து போயிருக்கேன் அப்படின்னா
இங்கே வந்து தேவையானது இருக்குது. ஏன்னா 1 மினிட்டுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது 1 மினிட்லேயே இதுதான் வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ 1 மினிட்ல இந்த லோ வந்து எடுத்திருக்கான். அப்போ அடுத்த என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது அடுத்த என்ட்ரி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே செல் போகக்கூடாது, இது மேனிப்புலேட் ஆகும். அதனால் இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த லோவே வந்து எடுத்துட்டான். அப்போது ஃப்ளிப்போட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ இதையே டெலீட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஓகேங்களா? அதையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, கோல்டு என்ன பண்ணிகிட்ருக்கான், நம்ம ஆக்சுவலாக பை வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நல்லா போயிட்டு தான் இருக்கான். ஸோ யூரோ யூஎஸ்டி நமக்கு ஓகே, இப்போ ரெண்டாவது ஹையும் எடுத்திருக்கான். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த கோல்டை டெலீட் பண்ணிடலாம். டெலீட். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $300 வந்து $350 வந்து ப்ராஃபிட்டில் ரன்னிங்கில் இருக்குது. நம்ம இன்றைக்கி பண்ண லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா $150. ஆக்சுவலாக $75 to $80 தான் வந்திருக்கணும். என்ன ப்ராப்ளம் தெரில. புரோக்கர் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசணும். ஓகே, நல்ல ஒரு மூவ் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து பை ஆயிருக்கான். ஓகே, அப்போ இதான் வந்து ஸ்டில் சோச். இந்த சோச் எடுத்தானா நம்ம வந்து சூப்பராக செல் வந்து பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் போகிற போக்க பார்த்தா செல் ஆக மாட்டான் போல இருக்கே. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். 15 மினிட்ஸ் இங்கேருந்து கூட செல் ஆகலாம். ஸோ 5 மினிட்டில் வெயிட் பண்ணலாம். ஸோ கோல்டு நல்ல ஒரு பை மூமெண்ட் போயிட்டுருக்கான். ஸோ நமக்கு டிபி கொடுத்துட்டா போதும். டிபி கொடுத்தானா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். இங்கே இது வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, XAUST இங்கே நமக்கு வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து டிபி வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல டிபி வந்து கொடுத்துட்டோம். ஸோ அடுத்ததாக நான் இங்கே பிஓஎஸ் பண்ணதுக்கு த சேம் 1 மினிட் டைம் ஃப்ரேமில், ஸோ இங்கே பிஓஎஸ் பண்ணதுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? இது ரொம்ப கம்ப்ரஸ்டான ஒரு என்ட்ரி, 1:16 இங்கே என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட் இங்கே வரலை. ஸோ வராமல் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். சரி, ஓகே, நம்ம இந்த இடத்துல போட்டிருந்த என்ட்ரி வந்து இப்போ வந்து டிபி வந்து ஹிட். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு குட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம வந்து ஒரு ரெக்கவரி என்ட்ரி பற்றி யூஎஸ்டி ஜேபிஒயில் ஒரு ரெக்கவரி என்ட்ரி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ 1 மினிட்ல அது வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த ரெக்கவரி என்ட்ரி டிபி வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரீஃபண்ட் மந்த் வரைக்கும் மார்க்கெட் போக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து டிபி வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒயில் $151 வந்து நம்ம லாஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ XAUSDயில் $1,172 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கிட்ட போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்படி இறங்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டு இந்த இடத்துல போய்ட்டு இப்படி ஒரு கன்சல்டேஷன் பண்ணும்போது, ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டுக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல நான் கரண்ட் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலே தான் போகும். சரி, ஓகே, நம்ம இங்கே வந்து எக்ஸிட் பண்ணிடலாம், இப்படி ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். $1,021 வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா $2,122 வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம் இந்த வீக்கில். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ லாஸஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஸோ 15 மினிட்ஸ்லேயும் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட்மெண்ட்லேயும்
நமக்கு நோ கன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ரீஃபைன்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேயும் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, எந்த ஒரு லோவும் ஹிட் பண்ணலை. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு மார்க்கெட் வந்து 4 ஹவர்லேயே பிரேக் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அடுத்த என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த ஹை வரைக்கும் பை வந்து பண்ணலாம். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட்டு என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ டுடே வந்து என்ட்ரி வந்து ஓவர். ஸோ இந்த வீக்கில் ஒரு குட் ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. சரி, ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே 15 மினிட்ஸில் சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டு 5 மினிட்ஸில் இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இப்போது ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஸோ நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம கோல்டில் வந்து பை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டியில் சேம் அதே சுச்சுவேஷன் தான். யூரோ யூஎஸ்டிலே மேலே தான் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கரன்சி பேரை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறேன். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். எல்லோரும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.